ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐலி சிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோம்னா பர்மா போட்டு கபிலனா அடினா அடிச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரித்திகாவை தான் காமிக்கிறாங்க. ரித்திகா ரொம்ப நேரமாக கபிலனுக்கு ஃபோன் போட்டு பார்க்குறாங்க. என்ன இவர் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாரே, சரி எப்படியும் வேலை விஷயமா வெளியில் போயிருப்பார், வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவும் கவனிக்காமல் விட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஐலியும் சிவாவும் என்ன பண்ணுறாங்கன்னா வழமை போல் நேராக ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. அங்கே இந்த பக்கம் நம்ம ரேஸ்மா இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம சிவா டீம்லேயே ஜாயின் ஆகிடுறாங்க. ஸோ இதை கேள்விப்பட்ட சிவா என்ன பண்ணுறாங்கன்னா பிரியாவுக்கு விஷ் பண்ணுறாங்க. பிரியா சூப்பர், பரவாயில்லையே நீயும் எங்கள் டீமில் ஜாயின் ஆகிட்டா அப்படின்னதும், ஆமாம் சிவா, இனி 24 ஹவர்ஸும் உங்கள் 2 பேர் கூடயும் தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னதும், இதை கேட்டு நம்ம ஐலி செம்ம கடுப்பாகிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சிவா பிரியாவோட நம்ம ரேஸ்மாவோட கையை பிடிச்சி அந்த இடத்துல குளிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஐலிக்கு செம்மையாக அந்த இடத்துல பொறாமையும் கோபமும் வருது. சரி போதும், என்ன டீமில் தானே ஜாயின் ஆகிருக்கா, ஏதோ புதுசு மாதிரி பேசுகிறீங்க, இதுக்கு முன்னாடி 2 பேரும் மீட் பண்ணி தானே இருக்கீங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னதும், என்ன ஐலி பேசுகிற, இங்கே பாரு, எப்படியோ அந்த உதய பெருமாளோட மானத்தை காப்பாற்றினத்தில் நம்ம ரேஷ்மாவுக்கும் பங்கு இருக்குது. அவள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா, அப்படி பார்த்தா நம்ம ரேஷ்மா நம்ம டீமில் ஜாயின் ஆகிறதுக்கு நாம் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னதும் ஐலி சிவாவும் முறைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா அவங்க டீமில் இருக்கிற ஒருத்தங்க சார் ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்? ஆமாம், அந்த வர்மா அவங்க டீமில் இருந்து கபிலனை விலக்கிறதா முடிவெடுத்துட்டானா அப்படின்னதும், வாவ் சூப்பர், அப்படின்னா பரவாயில்லை, இனி ஃபேக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கூடிய சீக்கிரமே முடிச்சுக்கலாம் சிவா, அது ரொம்பவே ஓரான விஷயம் அப்படின்னதும், உடனே இது கேட்ட ஐலி ரொம்ப வருத்தப்படுறாங்க. சிவா சரி அதை விடு ரேஷ்மா, ஆமாம் உங்களுக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னா அப்படின்னு சிவா அந்த விஷயத்தை சொன்ன அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. சார் இப்போ தான் எங்களுக்கு தகவல் வந்துச்சு, என்ன ஆச்சு, அவன் இப்படிலாம் பண்ணவே மாட்டானே சிவா, அவன் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கான்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி வேறு ஏதோ காரணம் இருக்கிற மாதிரி தோணலையா அப்படின்னதும், உடனே சிவாவும் ஆமாம் ஐலி, அதான் எனக்கும் சந்தேகமாக இருக்குது, சரி பார்க்கலாம் அப்படின்னுட்டு சிவாவும் ஐலியும் கிளம்புறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டும் ஆகுது. நைட் ஆகியும் கபிலன் வீட்டுக்கு வராததால் உடனே ரித்திகா என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் கபிலனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன இவர் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரே, நாம் காலையிலேயும் ஃபோன் பண்ணோம், பார்த்துட்டு என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணியிருக்கலாம், ஆனால் கபிலா அப்படி பண்ண இல்லை, கண்டிப்பாக என் ஃபோன் கால் வந்ததை பார்த்ததும் என்ன இதுன்னு ஃபோன் பண்ணியிருப்பாரு, ஐயோ என்ன ஆச்சு தெரியலையே, சரி அன்னிக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னுட்டு ரித்திகா நேராக இந்திராணி கிட்ட, அண்ணி நான் ரொம்ப நேரமாக அவருக்கு ஃபோன் போட்டு பார்க்குறேன், இன்னும் காலையில் போனவர் வீட்டு பக்கமே வரல, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னது. என்ன சொல்கிற ரித்திகா, ஆமாம் இன்னொருக்கா ஃபோன் போட்டு பார்த்தியா, ஐயோ நான் மார்னிங் இருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அண்ணி, அவர் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு, எனக்கு என்னமோ எதுவும் பயமாக இருக்கு அண்ணி, இந்த எலெக்ஷன் எதுவும் அவருக்கு நடந்துருமோன்னு அப்படின்னதும், அப்படிலாம் ஒன்றும் ஆகி இருக்காது, கண்டிப்பாக கபிலன் இங்கே தான் இருப்பா, நீ ஃபீல் பண்ணாத, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னதும், உடனே ஐலியும் சிவாவும் சரி ரித்திகா நீ பயப்படாத, நாங்களும் வெளியில் போய் தேடுறோம் அப்படின்னுட்டு ஐலியும் சிவாவும் நேராக வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அவங்க டீம் கிட்டேயும் நேராக விஷயத்த சொல்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா தேடிட்டு இருக்கும் போதே சிவா ரோட்டில் நிற்காங்க. அப்படின்னு பார்த்து வர்மாவோட 2 அடியாட்கள் நடு ரோட்லேயே கபிலனை படுக்க வச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. பார்த்தோன்னா செம்மையாக அடி வாங்கி இருப்பாங்க கபிலன். உடனே நம்ம சிவாவும் அயலியும் ஓடி போய் பார்க்குறாங்க. ஸோ கபிலன் கிட்டத்தட்ட இல்லாமல் போகிற லெவலுக்கு இருக்காங்க. இது பார்த்து சிவா அதிர்ச்சி ஆகி, டே கபிலா எழுந்துடா, என்ன ஆச்சுடா எலும்பு அப்படின்னதும் கபிலன் கண் முழிக்கிற மாதிரியே இல்லை. உடனே சிவா என்ன பண்ணுறாங்கன்னா கபிலனை தூக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா கபிலனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. சிவா கண்டிப்பாக இது அந்த வர்மாவோட வேலையாக தான் இருக்கும். ஆமாம், அப்பாவை பற்றி ஃபேக்கான நியூஸ் கொடுத்தா இல்லையா அந்த பொம்பளை, அவளை தூக்கிட்டு வந்ததே கபிலன் தான், அதனால் கண்டிப்பாக அந்த கோபத்தில் தான் கபிலன் அவன் இப்படி பண்ணியிருக்கான். என்ன சிவா இப்போது கபிலனுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு போது, சரி பொறுமையாரு ஐலி, இப்போதைக்கு வீட்டில் நம்ம விஷயத்த சொல்ல வேணாம், ஃபஸ்ட்டு கபிலனுக்கு சரியாகட்டும் அப்படின்னதும்
இப்போ நம்ம என்ன பண்ணுறது? கண்டிப்பாக அண்ணிகிட்ட கேள்விப்பட்டா சும்மாவே விட மாட்டாங்க சிவா அப்படின்னு ஐலியும் பயந்துட்டு இருக்காங்க. உடனே டாக்டர் வந்து இங்கே பாருங்க, சரியா பலமாக அடிபட்டிருக்கு. அவரால் கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு பேசவே முடியாது. அவரை உயிர் போகிற அளவுக்கு அடித்து வச்சுருக்காங்க அப்படின்னது. சார் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா அப்படின்னு நம்ம சிவா வந்து கேட்குறாங்க. இல்லை சார், இப்போ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னதும் உடனே சிவாவை பார்த்ததும் கபிலன் தலை குனிறாங்க. ஏய் என்ன ஆச்சுரா, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னதும் அந்த வர்மா தான் போட்டு அடிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சிவாவும் ஐலியும் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. சரி சரி வருத்தப்படாத அப்படின்னுட்டு நேராக ஃபோன் போட்டு ரித்திகாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே பார்த்தோன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஐயோ என் பிள்ளைய எப்படியெல்லாம் அடித்து வச்சுருக்கான் அந்த வர்மா, பாத்தியா இந்திராணி, பாத்தியா இந்த எலெக்ஷனில் இவர் நின்றதுலேருந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது இந்திராணி அப்படின்னு போது, ஐயோ சித்தி எதை கொண்டு எதில் முடிச்சு போடுறீங்க? அவன் எந்த கோபத்தில் நம்ம கபிலனை அடித்தானோ தெரியல, கண்டிப்பாக இது எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்காது. கபிலா என்ன ஆச்சு அப்படின்னு போதும், நானும் சிவாவும் தானே இவன் அந்த பொம்பளையை கூட்டிகிட்டு வந்தோம், அவன் பிடியிலேருந்து கூட்டிகிட்டு வந்ததால் அவன் கோபத்தை கொண்டு என்னில் காமிச்சிட்டான் அக்கா அப்படின்னதும், ஐயோ என்ன மாதிரி என் பிள்ளைய போட்டு அடித்து வச்சுருக்கானுங்க, என்னங்க இதெல்லாம் அப்படின்னதும், இங்கே பாரு என் பிள்ளைய அடித்தவனை நான் சும்மா விடுவேன்னு நினச்சிட்டியா செல்வநாயகி, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு நம்ம உதய பெருமாள் அந்த இடத்துல கொதிச்சிட்டு இருக்காங்க. என்னங்க இது, இதெல்லாம் தேவையாங்க உங்களுக்கு அப்படின்னு ரித்திகா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. ரித்திகா என்ன பேசிட்டு இருக்க, இது என் அப்பா மான சம்மந்தப்பட்ட விஷயம், இது கூட நான் பண்ணலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு போதும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல கபிலன் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், எல்லாரும் வாங்க வெளியில் போகலாம் அப்படின்னுட்டு இந்திராணி எல்லாரையும் வெளியில் கூட்டிட்டு வராங்க. இந்த பக்கம் சிவா செம கடுப்பில் இருந்துட்டு இருக்காங்க. விட மாட்டான் எலி, எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த வர்மா என் தம்பி மேலேயே கை வச்சிருப்பான், இனி இந்த சிவா யாருன்னு காட்டுறான் அப்படின்னதும், இப்போதைக்கு நாம யாருங்கிற அடையாளம் கூட அந்த வர்மாக்கு தெரியாது சிவா, அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னதும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சிவா செம கோபமாக நம்ம கபிலனை தேடி போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம கபிலனில் வர்மாவை தேடி போகிறாங்க. வர்மா வந்து செம கடுப்பில் இருக்காங்க. என்னடா அவனை தூக்கி போட்டுட்டிங்களா அப்படின்னதும், ஆமாண்ணே எவ்வளோ தைரியம் இருந்தா உங்களுக்கே அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணுவான் அப்படின்னு போதும். கரெக்டாக அந்த இடத்துக்கு சிவா மாஸ்க் போட்டு வந்து நம்ம வர்மா ஆட்களை அடின்னு அடிக்கிறாங்க. அடித்து முடிச்சதும் வர்மாவை அடிக்கலான்னு போகும்போது வர்மாக்கும் நம்ம சிவாவுக்கும் அந்த இடத்துல ஃபைட் நடக்குது. உடனே பார்த்தோன்னா யார் ராணி அப்படின்னு போதும், டேய் நான் யாராக இருந்தால் உனக்கு என்னடா, எதுக்காகடா கபிலனை நீ அடிச்சா அப்படின்னு போதும். உடனே வர்மா வந்து, டேய் உனக்கு எப்படா தெரியும், நீ யார் அவனுக்கு அப்படின்னதும், அவனுக்கு ஒன்றுனா நான் வந்து நிப்பண்டா அப்படின்னு வர்மாவை சிவா அடினா அடித்து அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க. ஸோ எப்படியாச்சும் சிவா முகத்தை பார்க்கணுங்கிற மாதிரியும் சிவா போட்டிருக்கிற மாஸ்கை கலட்டணுங்கிற மாதிரியும் அந்த இடத்துல வர்மா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதோட